உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், ஆவியிலிருந்து சொல்லுகிறேன். தேவன் இந்த 2025 ஒரு பெரிய சந்திப்பை நம்முடைய தேசத்தில் கொண்டு வர போகிறோம். தேசம் சொன்னா அது வெறும் கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த சரௌண்டிங் அல்ல, இந்தியா முழுவதிலுமே ஒரு பெரிய ஒரு தொடுதலை, ஒரு அசைவை, ஒரு அவுட்போரிங், ஒரு ஊற்றப்படுதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த வருகை சீக்கிரத்தில் இருப்பதற்கு முன்பு பல அடையாளங்களில் ஒன்று, தேசங்கள் முழுவதிலும் மேகம் மூடுவது போல பரிசுத்தாவின் வல்லமை வந்து மூடிக்கொள்ளும். தேவ ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஊற்றப்பட்டு சபைகள், சாதாரண விசுவாசிகள் கர்த்தருக்காக எழும்பி சூப்பர் நேச்சுரல் காரியங்களை, அற்புத அடையாளங்களை நடப்பிப்பார். நான் ரொம்ப வருஷமா எதிர்பார்க்கிறேன், ஜெபம் பண்றேன், கர்த்தர் இதை செய்ய போகிறார். இந்த ஒரு மிகப்பெரிய ஊற்றப்படுதல் வரும்போது சின்ன பிள்ளைங்க கூட எழும்பி அற்புத அடையாளங்களை செய்வார்கள். நம்முடைய தேசம் இன்னும் சந்திக்கப்படல அப்படின்னு சொல்லணும். பெரிய அளவிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அற்புத அடையாளங்கள் நடக்கும் போது மொத்த தேசமே தானாய் திரும்ப ஆரம்பிக்கும். அப்படி கர்த்தர் நிச்சயம் இந்த தேசத்தை கைவிட மாட்டார். என்றைக்கு தோமாவை அனுப்பினாரோ அன்றைக்கே தேவனுடைய அஜெண்டாவிலே இந்தியா கர்த்தருடைய தேசம், அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்புவார்கள். அது கிறிஸ்தவ தேசமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். நாம் மதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, உயிருள்ள தேவனை பிரசங்கிக்கிறவர்கள். நமக்கு மரித்தவர்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவை அல்ல, உயிர் தெழுந்தவரை பற்றிய அந்த ஜீவன் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. இன்னொரு முறை கைத்தட்டி ஆண்டவராய் இயேசுவை உயர்த்துவோம். இந்த கடைசி நாள் கூட்டத்திலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேசுவேன். அதற்கப்புறம் நாம் எல்லாரையும் பரிசுத்தாவியானவர் பலமாய் நிரப்ப போகிறார். நீ ஏற்கனவே அபிஷேகம் பெற்றா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் உங்களுக்குள் இருக்கிற அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்ப போகிறார். அப்ப நமக்கு சொப்பனங்கள், தரிசனங்கள், கனவுகள் சிலருக்கெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட போகிறது. நான் நல்லா ஜெபம் பண்ணேன், இப்ப ஜெபம் பண்ண முடியல, இனிமேல் சொல்லுவீங்க என்னால ஜெபமே என் லைஃப் ஸ்டைலாய் மாறிவிட்டது. நான் அதிகமா ஜெபம் பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணதில்ல. ஆனா எனக்கு என்ன, ஏன்னா அது வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல். சாப்பிடுறதுக்கு யாராவது சொல்லி தராங்களா? அன்றாட நம்முடைய கடமைகளையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையிலே நம்பர் 1 blessing ஒன்று என்றால் அது கர்த்தருடைய பிரசன்னம், the presence of God. அப்ப தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்க பழகி, தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து, தேவ பிரசன்னத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு ஊறி போன அனுபவத்தில் இருந்தால் எங்க போனாலும் அங்கே கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். வார்த்தை வேலை செய்யும். ஆதலால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் உள்ள சில வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து என்னோடு நீங்கள் வாசிக்கலாம். 5வது வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டது கொண்டது போல் நாங்கள் போடுகிறது. மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. கடைசி 2 வசனம் நான் சொல்ல எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல அறிக்கை பண்ணுங்கள். கீபோர்ட்ல ஒரே ஒரு பாட்டு ஒண்ணு உற்சாகமா பாடி நமக்கெல்லாம் தெரியும். ஒரு மகிமையின் மேகம், அது பாடலாமா? குடிக்கிறீங்களா?
கர்த்தரே ஆவியானவர். சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு நல்ல பாடல், ஆவியானவரை வெல்கம் பண்ணி பாடுவோம். ஏன்னா இப்ப நம்ம ஹோலி கோஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் காலத்துல இருக்கிறோம். சில ஆட்கள் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பொருளை கிளப்பினாங்க. என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு அற்புதம் எல்லாம் முடிந்து விட்டது. இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவி பூமியில் இருப்பார், நம்மேல் இருப்பார், நம் சபையில் இருப்பார், ஊழியத்தில் இருப்பார், குடும்பத்தில் இருப்பார், எங்க போனாலும் இருப்பார். இயேசு செய்த அதே கிரியைகள் அப்போஸ்தலர் செய்தது பின்தொடரும். ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. இன்னொரு முறை, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். உயர்த்தி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவரை வரவேற்போம். அவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மால் காற்றை பார்க்க முடியாது, ஆனால் காற்றை உணர்வது போல ஆவியா இருக்கிற அந்த கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு நம்முடைய இருதயங்களை நிரப்பிக் கொண்டு நமக்குள்ளே ஒரு ஆழமான உணர்வை
இயேசுவை பற்றிய வெளிச்சத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட உங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் உங்களை கம்பீரமாய் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள், துஷ்ட மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் ஆட்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார். தம்முடைய ஆவியை உங்கள் மேல், உங்கள் சந்ததி மேல் ஊற்றுவார். இப்பொழுதே கைகளை தட்டி எல்லாரும் சத்தமா வாயை திறந்து இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம். சத்தமா கூப்பிடுவோம். அபிஷேகத்தில் ஊழியர்கள் எல்லாம் கையை நீட்டி அந்நிய பாஷையிலே பேசி இந்த மக்களை நாம் let's bless the people of God. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம், ஆரோக்கியத்தை பேசுகிறோம், தீர்க்காயுசை பேசுகிறோம். இந்த பகுதி முழுவதிலும் ஒரு அசைவு உண்டாவதாக, எழுப்புதல் வெடித்து வருவதாக, சபை ஆராதனைகள் பெருகுவதாக, குறிப்பாக இந்த சபை வளர்ந்து பல ஆராதனைகள் நடத்தத்தக்கதாய் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் வருவார்களாக. கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கை நோக்கி கூப்பிடுகிறோம். ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. மக்களை கட்டி இருக்கிற இருளின் சக்திகள், அந்தகார வல்லமைகள், பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை உடைக்கிறோம். வழக்க சொல்லா இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை என்று சொல்வது போல இந்த கன்னியாகுமரியிலே ஒரு பெரிய எழுப்புதல் தீ எழும்பி அது இந்தியா முழுவதும் பரவி காஷ்மீர் வரைக்கும் போகட்டும். கோடிகள் தேவராஜ்யத்துக்கு வருவார்களாக. தடுக்கி விழுமிடமெல்லாம் சபைகள் எழும்புவதாக. ஊழியர்கள் ஒன்றாய் ஐக்கியப்படுவார்களாக. ஊழியர்களுடைய ஐக்கியத்தை பிரிக்கிற பிரிவினை ஆவிகளை கட்டுகிறோம். நல்ல கைத்தட்டி ஆவில நேரம் இருப்பாங்க. Oh, glory, glory, glory. Lord, we do expect the outpouring of the Holy Ghost, and we know you will do it even tonight. இன்று இரவு அப்படியே கர்த்தர் செய்வதற்காக நன்றி. மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். God bless you. ரெண்டு பக்கமா வலதுபுறம் இடதுபுறம் கை குலுக்கி பக்கத்துல பார்த்து சிரித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூணாம் நாள் பார்க்கறதுக்கு ஆள் நல்லா இருக்கிறீங்க, ஜோரா இருக்கிறீங்க, சொல்லுங்க. இன்னைக்கு தம்பி God bless you. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தினுடைய இந்த 3ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தின் மேன்மை, the supremacy of this ministry which is delegated to us, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தினுடைய மேன்மை, இதனுடைய சக்தி அல்லது இந்த ஊழியத்தை, ஏன்னா நாம் இப்பொழுது யாருடைய அடிச்சுவடுகள்ல யார் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறது தெரியுமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவர்களுக்கெல்லாம் பெரியவர், எல்லா நாமத்தையும் மேலான நாமத்தையோட அவர் நிக்க வேண்டிய இடத்துல நம்ம நிக்க வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு அங்க நிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? தாவீது சொல்லுகிறான், இந்த மனுஷனை நீர் உண்டாக்கின சூரிய சந்திரனை பார்க்கிற, உடைய விரலின் கிரியா என் நட்சத்திரத்தை பார்க்கிற கர்த்தாவே, இவ்வளோ பெரிய தேவன், இந்த மனுஷனை போய் நினைக்கிறதுக்கும் அவனை எண்ணுவதற்கு அவன் ஏமாத்துறோம். அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கி, சரியான மொழியாக்கம் எப்படி சொல்லுகிறது? அவனை உம்மை விட யெகோவா விட சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினால் கனத்தினால் அவனுக்கு முடி சூட்டினீர். சங்கீதத்திலே அதை சொல்லுகிறார். அதே போல எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷனை ஒரு பொருட்டா அவர் நினைக்கணுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலேயே மனிதனை மதிக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர் தான். ரெஸ்பெக்ட் பண்றாரு, மனுஷனை மதிக்கிறவருங்க. உலகம் எப்படி மதிக்கிறது? அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா, பணம் இருக்குதா, அவன் என்ன ஜாதி, அவனுக்கு என்ன ஆஸ்தி இருக்குது, அவனுடைய பொசிஷன் என்ன? அப்ப மனிதர்களுடைய தகுதியை பொறுத்து உலகம் அவர்களை மதிக்கிறது. தேவன் தகுதியற்ற நம்மையே மதிக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லா உயர்வு
அவருக்கு பாத்திரர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. உண்டாக்கப்பட்ட தூதர்கள் எல்லாம் யாருக்காக உண்டாக்கினார்? விழுந்து இயேசுவை வணங்குவதற்காகவே உண்டாக்கினார். ஆகையால் பிதா எப்பொழுது இருக்கிறாரோ அப்பொழுதே இயேசு இருக்கிறார், இயேசு எப்பொழுது இருக்கிறாரோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவன், அவங்களே ஒரு ஃபேமிலி தான். அவருக்கு எதுக்கு ஒரு ஃபேமிலி வேணும்? ஏன் மனிதர்கள் அவருக்கு ஆதாம் விழுந்து போவான்னு தெரியும், முழு மனுக்குலம் அவருக்கு முதுகை காண்பிப்பார்கள் என்று தெரியும், ஒருவனாகிலும் கெட்டு போவது அவர் சித்தமில்லாதபடியால் தான் மனிதனை தேடி கடவுள் மனிதனாய் வந்தார். ஹல்லேலூயா! உலகத்தில் greatest miracle, God became man, God manifested in flesh. கிறிஸ்துமஸ் செய்தியில நான் பிரசங்கம் பண்ண ஃப்ரெண்ட் சர்ச்சில் சொன்னேன், தேவகுமாரன் மனுஷகுமாரரானார் கிறிஸ்துமஸ்க்கு. ஏனென்றால் மனுஷகுமாரனாகிய நம்மை தேவகுமாரனாக்குவதற்கு. ஹல்லேலூயா! அப்ப மனிதனுக்கு மதிப்பு, வேல்யூ கொடுக்கிறார். ஏன்? அவர் தானே படைச்சார். நேத்து உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, அவர் சாயல் ரூபத்தின்படி நம்மை படைத்திருக்கிறார். தேவன் மனிதனை மதிப்பது மாத்திரல்ல, அவன் மேல் அவருக்கு அளவு கடந்த அன்பு. கைத்தட்டுங்க அவருக்கு. அந்த அன்பு விவரிக்கவே முடியாது. பவுல் சொல்லுகிறார், அதனுடைய நீளம், ஆழம், உயரம், அகலம் இன்னதென்று அறியத்தக்கதான உங்களுக்கு நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள கண்ணு வேணுமா? அதை அறிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு அறிவு வேணும். அதான் இன்று இரவு நாங்கள் உங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறோம். அவர் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில, எந்த தகுதி இல்லைன்னு நீங்க உங்களை பற்றி உணர்ந்தாலும், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, உங்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் சமுதாயத்தில் அற்பமா எண்ணப்பட்டு அவ்வளவுதான் நினைச்சாலும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக தான் இந்த கூட்டம், உங்களுக்கு தான் என் பிரசங்கம். ஏனென்றால் இயேசு உங்களை மதிக்கிறார். God himself respects you. அவருடைய லவ், அன்பினுடைய பல பரிமாணங்களிலே ஒன்று நம்மையும் ஒரு பொருட்டா நினைக்கிறது. நமக்கு ஒரு பொருட்டு, நம்ம ஒரு ஆள் அப்படி நம்மளே சில நேரம் நம்மளே நம்ம மேல நொந்துக்குவோமே. நாடா வாழ்க்கை இது. ஆனா எப்படி எங்க ஊர்ல ஒரு ஆள் சொல்லுவாரு, பிறந்தா வெள்ளக்கார வீட்டுல நாயா பிறக்கணும். அவர் குத்திய பாருங்க எப்படி. ஏன்னா அதுக்கு எல்லா வித வசதி வாய்ப்புகளும் கிடைக்குது. நான் சொல்றேன், பிறந்தா தேவனுடைய சபையில இயேசுக்கு பிள்ளையாய் பிறப்பதை விட பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு தகுதியற்றவளா இருந்தாலும் இன்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதே தேவன் உங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் என்ற நிச்சயம். வேதாகமத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் பாருங்க. நான் சொன்னேன் பாருங்க, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், பெரிய சாதனை படுத்த ஒருத்தரும் அப்படி சிலர் பெரிய இடத்துல இருந்தாலும் கொண்டு வந்தாலும், ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட பெரும்பாலான பாத்திரங்கள் நொறுங்கி போனவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் தள்ளுண்டவர்கள். மத்தேயு 1 அதிகாரமே நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம். அங்கே 4 பெண்மணிகளை கொண்டு வருகிறோம். யூத பாரம்பரியத்தில், கலாச்சாரத்திலே பெண்களும் நாயும் ஒன்று போல கருதுவார்கள். நான் ஒரு நாயாய் பிறக்காததுக்கா ஸ்தோத்திரம், பெண்ணா பிறக்காததுக்கா ஸ்தோத்திரம். அப்படி யூத கர்த்தர் உண்டாக்கல. அவங்களே அப்படி ஒரு ட்ரெடிஷன். அவங்களுக்கு சொன்னேன் பாருங்க, மார்க் சுவிசேஷம் முந்தா நாள் ஃபுல்லா படிச்சேன், நேத்து லூக்கா முழுவதும் படிச்சேன், இன்னைக்கு எபிரேயர் முக்காவாசி வந்தேன், அப்போஸ்தலர் நடபடியில பாதி வந்தேன். இதுல எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையிலே மனிதனுடைய பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய தேசத்திலே சில சட்ட திட்டங்கள் இருக்கலாம், சில மார்க்க பின்னணியிலே நம்ம வந்திருந்ததுனால நாம் ஒடுக்கப்பட்டு பெண்கள், நான் செகண்ட் கிளாஸ் சொல்றான். சகோதரிகளை கேளுங்கள், நீங்கள் யாரும் செகண்ட் கிளாஸ் கிடையாது, நீங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஏனென்றால் இந்த தேவன் ஆண்களை மதிப்பது போல பெண்களை மதிக்கிறார், குழந்தைகளை மதிக்கிறார், எல்லா ஜாதியின மக்களையும் மதிக்கிறார். கைத்தட்டுங்க பாருங்க. இங்க இத முதல்ல இவர் சொல்றார், அப்ப யூத பாரம்பரியத்துல வந்ததுனால மத்தேயு 1 அதிகாரத்துல 4 பெண்மணிகளை உள்ள கொண்டு வரார். ஒன்று தாமார், அவருடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கை. அதை நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கலாம். ஆனால் அந்த தாமாரை வம்சவர்ஷ அட்டவணையில கொண்டு வருகிறார். அவள் வேறு வழி இல்லாமல் தன்னை ஒரு வேசியாய் காண்பித்து வேதனையாய் பிள்ளை பெறுகிற சூழல் அவளை உள்ள கொண்டு வரார். ஏன்னா தகுதி உள்ளவர் தகுதி அற்றவர்களை தகுதி ஆக்குவதற்கு பெயர் தான் தேவனுடைய கிருபை.
grace of God. அதனாலதான் இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் தகுதியின் அடிப்படையில் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தகுதியற்ற நம்மை அவரே தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நாம் யாரோ சுய பரிதாபத்தினாலேயோ தாழ்வு மனப்பான்மையாலோ பீடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மை God himself has qualified. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are qualified சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் போல. ஏன்னா உலகம் தகுதி உள்ளவர்களை தேடுகிறது. எங்க போனாலும் குவாலிட்டி குவான்டிட்டி இப்படிதான் பார்க்கிறாங்க. ஆனா தேவன் நம்ம இருக்கிற வண்ணமாக அப்படியே தெரிந்து கொண்டார். அதுக்கு பிற்பாடு ரூத்தை பாருங்க, தன் புருஷனை இழந்து மோவாபிய ஒரு பெண்மணி உள்ள வர 10 தலைமுறைக்கு மோவாபியர்கள் உள்ள வரக்கூடாது. ரூத் அந்த சந்ததியிலே அவர்கள் ஒரு பெரிய வேதாகமத்திலே சொல்லப்பட்ட மோவாபிய ராஜாவினுடைய பிள்ளைகள் அவர்கள். அவங்க 10 தலைமுறை உள்ள வரக்கூடாது. ஆனால் அந்த தலைமுறையை கிறிஸ்து பிறப்பிக்கும் ஒரு ஜெனரேஷனாய் கர்த்தர் மாற்றி தகுதி இல்லாதவரை உள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி ராகாப் வேசி அந்த வேர்டை சொல்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. அப்படிதான் அவளை இன்ட்ரோ கொடுக்குது. அவள் அந்த எரிகோவில் அவளை தெரியாத ஆட்கள் கிடையாது. இந்த வேவு பார்க்க போனவர்கள் இவனைகளோட பைபிள் ஸ்டடி அவளுக்கு தான் நல்லா தெரிஞ்சது. உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி எடுத்து சொல்றா, உங்க தேவன் தான் உயரமானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர். அவரை குறித்து கேள்விப்படும் போது எங்க ஊர்காரன் ராஜா எல்லாருடைய இருதயமும் கரைந்தே போயிட்டுனா கடைசியில அவளை கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். உங்களுக்கு தெரியுமா, எரிகோ உள்ள எந்த பொருளும் உள்ள வரக்கூடாது. எல்லாம் தீட்டுப்பட்டு போனது. நெருப்புல போட்டு கொளுத்த சொன்னார். சில பொருட்கள் வெள்ளி பொண்ணு போன்ற விலை உயர்ந்த சில பொருட்கள் மரம் இரும்பு இதெல்லாம் கொண்டு ட்ரெஷரியில கொண்டு வரலாம். ஆண்டவரே பரிசுத்தமாக்கிடுவார். ஆனா இந்த சகோதரி வீட்டில் உள்ள அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அவருடைய பொருட்களும் அவங்க வீட்டுல குட்டி பப்பி வளர்த்தா கூட அது இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ளே வரும்படி ஒரு தகுதியை கர்த்தர் உண்டாக்கினார். அவள் வீட்டிலிருந்து கீழே அவர்களை சிவப்பு நூல் கட்டி இறக்கி விட்டால் அந்த சிவப்பு நூல் எதற்கு அடையாளம் தெரியுமா? முந்த நாளும் நேற்று உங்களுக்கு நான் பிரசங்கித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் எந்த மனிதரையும் எந்த பிடியில பிசாசு கட்டளை உள்ளவர்களையும் உடைத்து விடுவிப்பது மாத்திரமல்ல, அந்த இரத்தம் அவர்களை கழுவி தகுதி உள்ளவர்களாக்கினது. அதுக்கப்புறம் சாலமோனுடைய தாயார் பத்சேபாள் தாவீதினால் தவறான விதத்தில் நடத்தப்பட்டு பிற்பாடு அவள் மூலமாக கொண்டு வந்தார். இவங்க எல்லாம் சரீர ரீதியாய் பாதிக்கப்பட்டவர்கள், மன ரீதியாய் பாதிக்கப்பட்டவர்கள், உலக நியமனத்தின்படி நீ எல்லாம் வாழ தகுதியற்றவள் என்று சொல்லப்பட்டவர்கள். ஆனால் இவர்களை எல்லாம் கர்த்தர் மத்தேயு 1 அதிகாரத்திலே பட்டியலிட்டு காண்பிக்கிறதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த உலகம் எதிர்பார்க்கிற அறிவு, அழகு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாதான் நீ வரணும் அல்ல. எதுவுமே இல்லைனாலும் நான் உன்னை தேடி வந்தேன். கைத்தட்டி பார்க்கலாம். இதுதான் சுவிசேஷம். இதுதான் தகுதி உள்ளவர்களாக்கினார். பவுல் சொல்றார், புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அப்ப எங்களுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல. நாங்கள் எங்களால் ஏதாகிலும் ஒன்றை யோசிக்கிறதற்கு எங்களால் தகுதியானவர்கள் இல்லைன்றார். என் குவாலிஃபிகேஷன் என்ன தீங்கிட்டார். ஏன்னா அவன் பெரிய படித்த ஆளு. அப்போ சும்மா அப்படி ஏதோ ஊரை சுத்திட்டு ஊழியத்துக்கு வந்தால் கிடையாது. சில வீட்டுல என்ன போனா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் கடைசி மகன் இருக்கிறான், பெரிய தரதுல ஒரு வேலைக்கு போறது இல்ல, சாப்பிட்டு தூங்குறது, தூங்கியது சாப்பிடுறது, செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்கிறான், வீட்டுக்கு பாரம், சோத்துக்கு பாரம், வீட்டுக்கு தண்டமா இருக்கிறான். அவன் ஊழியத்துக்கு போயிடுறீங்களா? ஏன் அவனை ஊழியத்துக்கு வச்சுக்கங்களேன். இப்படியே கேட்கிறாங்க. நமக்கு பரிதாபமா இருக்கு. ஏதோ உதவா கரையேற்றி ஊழியத்துல போடுறதல்ல, உதவா கரைகளையும் கர்த்தர் கரையேற்றி கொண்டு வருவார். அது அவருடைய செயல். ஆனால் பவுல் அவர் காலத்துல பெரிய படிப்பாளி, பெரிய உயர்ந்த ஆஸ்தி படைத்தவர். ஒரு வேத ஆசிரியர் ரவி சொல்றாரு, கப்பல் மாத்திரம் 8 கப்பல் வச்சிருந்தானா. அவனுடைய படிப்பு 3-4 PhD கணக்கு. பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை கரைத்து குடித்த மனிதன், பக்தி வைராட்சியம் உள்ளவன், தேவ சபையை துன்பப்படுத்தினவன். அறியாமையினால் கண்களில் இருந்து மீன் செதில் விழுந்தது. தேவ ராஜ்யத்தை கட்டி புதிய ஏற்பாட்டின் பெரிய பகுதியை எழுதும்படி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவருடைய அந்த லெட்டர்ஸ், நிருபங்கள் இன்றைக்கும் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கு தகுதியாக சொல்றதுக்கல்ல. அதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்,
குப்பைமா என்கிறேன் இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவரே நம்மை தகுதி உள்ளவராக்கினார். இந்த ராத்திரியில் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நீங்கள் உங்களால் தகுதியானவர்கள் அல்ல, தேவனே உங்களை குவாலிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராணுவத்துல போலீஸ்ல எல்லாம் சேர்ந்திருக்கிறவங்க கதையை கேட்பாருங்க. அங்க அவங்க செலக்ட் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கும் படிப்புக்கும் அவங்க தங்களே ஊத்தி விடணும். இங்க நீங்க உங்களே ஊத்தி விட வேணாம். ஐ எம் ரெடின்னு வந்தாலே போதும், அவர் மற்றதை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இலவசமாக கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனே நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு குற்றவாளியாய் சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய இயலாமை, உங்களுடைய பலவீனத்தை அல்லது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை என்ற மாதிரி காமிச்சு 1000 பொய்யை பிசாசு சொன்னாலும் ஒரு உண்மை, ஒரு சத்தியம் சொல்லுகிறேன், தேவன் உங்களைத்தான் நேசிக்கிறார், உங்களைத்தான் மதிக்கிறார், உங்களைத்தான் அழைத்திருக்கிறார். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். நாங்கள்லாம் இங்க மேடையில் இருக்கிறோம். ஏதோ எங்க அப்பா ஊழியர், அதனால நான் ஒரு எங்க அப்பா எங்க தாத்தா கூட ஊழியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் எல்லாம் சாராய பேராயர்களா இருந்த ஆட்கள். அப்ப பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள் சிலர் ஊழியத்துக்கு வருவாங்க. பாருங்க, நமக்கு நம்ம ஒரு காரியத்துல தெளிவா இருக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்தியாவில் சீக்கிரத்துல வரப்போகுது. வரும்போது சாதி பாகுபாடு முதல்ல கத்தர் அதுக்கு தான் சாவு பண்ணி அடிக்க போறார். என்கிட்ட ஒரு நாள் ஒரு ஆள் கேட்டார், நீங்க என்ன காஸ்ட்னார்? நான் சொன்னேன், நான் பெட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லி. பாருங்க, மனசு என்ன வேணாலும் இருந்துக்கங்க, உங்க ஜாதியிலே பொண்ணு கட்டிக்கங்க, விருந்து வச்சுக்கங்க, என்ன பண்ணுங்க. ஆனா என் ஜாதி சொன்னா நீ முட்டி போட்டு 300 நாள் உபவாசம் பண்ணி உருண்டாலும் எழுப்புதல் முதல்ல உனக்கே வராது. எந்த ஜாதியா இருந்தாலும் அந்த தோல் உரிக்கப்பட்டு உள்ளே வருகிறோம். ஜாதியின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான் உலகத்திலே உயர்ந்த ஜாதியாக இருக்கிறார். பாருங்க, வெளிநாட்டில் இருந்த மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. எப்படி வர முடிந்தது? ஆனா எங்க எதமா பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்துட்டாரியா? ஆமா, நாகர்கோவில் கன்னியாகுமரியில இருந்தவங்க சில டைம் கொடைக்கானலுக்கோ ஒரு குளிர்ந்த பிரதேசத்துக்கோ நிறைய செடி கொடி உள்ள இடத்துக்கு போனா சந்தோஷப்படுவீங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரியில இருந்தவங்களை கொண்டு போய் எங்கேயாவது சகாரா பாலைவனத்துல விட்டா ஹாப்பியா இருப்பீங்களா? ஆனால் இயேசு பரலோகத்தின் மேன்மையை துறந்து இந்த பூமிக்கு வந்தா. ஏனென்றால் நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவதற்காக. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் தலையில கை வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை ஒரு பொருட்டா நினைச்சீங்களே, எனக்கு ஒரு தகுதியை தந்திருக்கிறீங்களே. எனக்கு என் ஜாதி தராதத, என் குடும்பம் தராதத, எங்க அப்பா அம்மா தராதத, இந்த சமுதாயம் தராதத, ஈவன் படித்த படிப்பே தராதத, நான் எனக்கு முடியாதத நீங்க செய்து முடித்து என்னை தகுதி உள்ளவன் ஆக்கியதற்காக கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆக சொல்றாரு, அவரே எங்களை தகுதி உள்ளவர் அப்படி சொல்லி சொல்றாரு. மோசேயின் ஊழியத்தை சொல்றாரு. இதனால மோசேயின் ஊழியத்தை அவர் தாக்குறாருன்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப நாம இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றியதில்லை, இயேசுவை தான் சுவிசேஷமாக இருக்கிறார். இட்ஸ் நாட் அபவுட் கிரைஸ்ட் பட் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அதனால் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் உபதேசங்களையும் குறிப்பாய் அவர் சிலுவையில் செய்து முடித்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பரிசுத்தாவியை சம்பூர்ணமாய் பொழிகிறாரே, இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம். இதை பேசும்போது நமக்கு மோசேயினுடைய காரியங்களை கொண்டது இதோட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மோசேயினுடைய பெரும்பாலான ஊழியர், காலையில கூட பேசின பாருங்க, அவர் பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவன்றார் கர்த்தர். ஆனா அவர் ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஒருத்தர் போட்டு தள்ளிட்டு ஊழியத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அவர் எபிரேயர் 3 அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆனா காலப்போக்கில் என்ன பண்ணல, ஒரு எத்தியோப்பிய பெண்ண வயசான காலத்துல அவர் கட்டிக்கிட்டார். சரி பரவாயில்ல, அவருக்கு பாவம், அவருக்கு முடிந்து கட்டிக்கிறார், போகட்டும். அதை தாக்கி பேசுறவங்களுக்கு குஷ்டரோகம் கொண்டு விட்டார். அப்ப பாருங்க, மோசே இட்ஸ் நாட் a very perfect figure. அவர் நம்ம போல ஒரு பலவீனம் உள்ள ஆள் தான். ஆனால் இயேசு நம்ம போல பலவீனர் அல்ல. அவர் மனிதனாக இருந்தார், ஆனால் புனிதனாகவே வாழ்ந்தார். பாவத்தை பேதுரு சொல்லுகிறார், he knew no sin. he knew no sin என்றார். ஏன்னா பவுல் அறிவுபூர்வமான சொல்லுகிறார், அவர் பாவத்தை அறியாதவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம், அறிவுபூர்வமா. பேதுரு கிரியேட் செய்கிறவர்.
அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. யோவான் உள்ள பொறுப்பா சொல்றான், அவரில் பழுதொன்றும் இல்லை, அவரில் பாவமே இல்லை. கைத்தட்டுக்கு பார்க்கலாம். பின்னால் இப்படி கூட இருந்தவங்க எல்லாருமே இயேசுவை உயர்த்தி தான் பேசி இருக்கிறார்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை முழுதும் செய்யற நம்பர் 1 ஊழியம். we speak and we exalt Jesus. ஆமென். அப்ப பாருங்க, தகுதி உள்ளவர்களாக்கிறார். மோசேயின் ஊழியத்தை குறைச்சு பேசல, மோசேயின் ஊழியத்தை மட்டுப்படுத்தி பேசல. பட் மோசேயின் ஊழியம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே நுழைந்து ஒண்ணு செய்ய போறது என்னன்றதை காண்பித்து சொல்றாரு. மோசேயின் ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம். அதை விட சூப்பர் எங்களுக்கு இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசேயின் ஊழியத்தை விட நாங்க அதுக்கு மேல, எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கு மேல. அதனால்தான் மோசே, நாம் நியாயப்பிரமாணத்தை மறுதலிக்கிறவர்கள் அல்ல. சிலர்லாம் இப்ப எல்லாம் வந்து நம்மள பத்தி பல மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க டாக்டர் மாறிட்டாரு, ரூட் மாறிட்டாரு. இல்ல, இப்பதான் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் முன்னே இயேசுவை அறிவித்தோம், இப்பொழுது இயேசுவை அறிவிக்கிறோம். இன்னும் 100 வருடம் இருந்தாலும் இயேசுவை அறிவிப்போம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், அறிவில் கல்லாதவனா இருந்தாலும், பேச்சில் கல்லாதவனா இருந்தாலும், அறிவில் கல்லாதவனா அல்ல. நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, அதுல ஒரு 100 வருஷம் இருக்குன்னா அந்த 100 வருஷம் சிலுவையை பத்தியே பேசி முடிக்கலாம்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு மேல எவ்வளவு இருக்குது பாருங்க. அதனாலதான் இங்க அவர் சொல்றாரு, அந்த மோசேயின் ஊழியத்தை குறித்து சொல்லும் போது அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் அப்படின்றாரு. ஆனா ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியத்துக்கே ஒரு மகிமை இருந்ததா? ஏன்னா மோசேயின் நாட்களில் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள், கர்த்தருக்கு தாராளமாய் கொடுத்தார்கள். மோசேயின் நாட்களிலே கர்த்தர் மோசேயின் மேலே கொண்டு போய் அவருடைய பிரசனத்திலே வைத்திருந்தார். 40 நாளளவு புசியாமல் குடியாமல் இருந்தார். கர்த்தரோடு ஒருமித்து நடந்தார். இஸ்ரவேலர் இன்றைக்கும் மோசேயை போல தேவனோடு நடந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் இல்லைனாங்க. அவர் தான் சீனாய் மலையிலே 10 கற்பனைகளை வாங்கினார். அவர் தான் போட்டு உடத்தையும் செஞ்சார். அது வேற ஸ்டோரி இல்ல. அதுக்கு மேல ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே நேரம் மோசேயின் வாழ்க்கை சூப்பர், பேசுவோம், பிரசங்கிப்போம், மோசே மோசே மோசேனுவோம். ஆனா முடிக்கும் போது இயேசு முடிப்போம். எல்லாரும் புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒளிந்து போகிற ஒரு ஊழியம். இன்னொன்னு, மோசேயின் நாட்கள்ல எப்படி இப்ப இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏன்? ஒரு நாள் சண்டே சர்வீஸ்க்கு நீங்க வரலன்னா போன் பண்ணி கேட்போம், அடுத்த வாரம் வந்துருங்கன்னு வாங்க. அடுத்த வாரமும் நீங்க வரலன்னா கேட்போம், இல்லன்னா அப்படியே விட்டுருவோம். ஆனாலும் அக்கறையா இருப்போம். மோசே நாட்கள்ல தெரியாம விரைவு போடாங்க. இப்ப ஒர்க்கிங் ஹோம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படி உள்ள லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தா வீட்டுக்கே வந்து கல்லெறிஞ்சு ஜோலியை முடிச்சா எப்படி இருக்கும்? யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பீங்களா? ஐயோ வேண்டாம்னா உயிர் போகிற சர்ச்சுக்கு வந்துருவாங்க. அப்படி அல்ல, அவனுடைய நாட்கள் அப்படி எல்லாம் நடந்தது. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று இருந்தது. 10 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 10 கற்பனை மனுஷன் நிறைவேற்ற முடியாது தெரிஞ்ச கொடுக்கிறார். கைத்தட்டுக்கு அவருக்கு பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் அவர் கரெக்டா மகிமைப்படுத்த முடியும். நியாயப்பிரமாணம் நம்மை நீதிமான்கள் ஆக்காது, சிலுவையின் செய்தியே நம்மை நீதிமான்கள் ஆக்குது. ஆனா நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருக்குது. பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க, நீங்க அங்க ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்களா? டீச்சர் நடத்துங்க, நான் பாக்குறேன், கெட் அவுட், வெளியிலே வாசல்ல விட்டுட்டே வந்துடணும். அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் நம்மை கொண்டு வந்து கல்வாரியிலே விட்டு விட்டு அது போய்விட்டது. இப்பொழுது கல்வாரியின் ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது. அங்கிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை, தேவ சத்தம், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறது. அது ஒளிந்து போகிற ஊழியம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் பெயர் ஆவிக்குரிய ஊழியம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய ஊழியம். என்ன வர்ணனை? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். அப்படின்னா இதனுடைய விசேஷம். இப்ப மோசே நாட்கள் ஆவி இல்லையா? பழைய ஏற்பாட்டு ஆவியில இருந்தாரு. ஆவியானவருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மோசே நோவாவின் வேளையிலே புறா இருந்துச்சா? அப்புறம் புறாவை வெளியே விட்டாரா? அது வருகிறதும் போகிறதுமா இருந்துச்சா? பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கி இருக்கிறார். மோசே மேல இறங்கி இருக்கிறாரு. இன்னும் யார் மேல? சிம்சோன் மேல இறங்கி இருக்கிறாரு. பெத்லெஹேமில் ஒருத்தர் ஆலயத்தில் மேலே இறங்கினாரு. பெண்கள் பலர் மேல, எஸ்தர் போன்றோர் மேல ஆவியானவர் வந்தாரு. ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிச்ச உடனே அவர்கள் ஒருவருக்குள்ள வந்து தங்க முடியாது. ஏன்னா அப்பொழுது வெள்ளாடு, இளங்காலை, மிருக ரத்தம் செலுத்தப்பட்டது. கற்கள்
மனசுகளிலே பதிந்திருந்த ஊழியம் இருந்தது. அதை பைபாஸ் பண்ணி தேவன் உள்ளே வர முடியவில்லை. ஆனால் என்றைக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதோ, என்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, கர்த்தர் என்றைக்கு நம்மை நீதிமானாக்கினாரோ, அந்த நாள் முதல் கொண்டு எபேசியர் உள்ளே சொல்லுகிறது, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். உள்ள பரிசுத்த ஆவியானவர் பிதாவும் குமாரனும் உள்ள ஒரு சீலை போட்டாங்க. உங்களுக்கு சொல்றேன், இது உண்மையான சத்தியம், மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே டைம் உள்ள வந்த ஆவியானவர் எப்பவுமே உள்ளதான் இருப்பார். என்ன அப்படி சொல்றீங்க? நான் கொஞ்சம் பண்ணல, உபவாசம் பண்ணல, தப்பு பண்ணிட்டேன், போயிருவாரா? போகவே மாட்டாரு. அப்படியா? உள்ளதான் இருப்பாரு. உள்ளானா அவர் என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்கான்னு அவரே நமக்கு காண்பித்து கொடுப்பார். அதனாலதான் நாம் தவறும் போது நாம் அங்கெங்கே ஓடுவதல்ல, ஓடி போய் ஆட்டு மந்தையில் ஆட்ட கொண்டு வருவதல்ல. எப்பொழுதெல்லாம் தவறுகிறோமோ அங்கேயே முழங்கால் படுகிறோம், சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை கழுவுகிறது, கரைகளை நீக்குகிறது, நம்மை திரும்ப தூக்கி எடுத்து புஷ் பண்ணுது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கிருபையில் வளர வளர, இயேசுவை அறிந்து அறிந்து வளர வளர, பரிசுத்த ஆவியோட ஒரு ஒட்டி 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 இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளர்களாய் நாம் எழும்பலாம். ஹல்லேலூயா! அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஊழியம். சொல்லுங்க, ஆவிக்குரிய. அப்புறம் சொல்றாரு, எழுத்து 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 எழுத்து. கடைசி சொல்றா, இந்த எழுத்து கொள்ளுகிறது. ஏன்னா இவரே போட்டு ஓட டென்ஷன், அது கொள்ளுது. ஆனால் ஆவி கொள்ளுவதல்ல, ஆவி செத்தவர்களை உயிர்ப்பிக்கிறது. நேற்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பாருங்க. முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவங்களோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. ஆனால் இயேசு முந்தின ஆதாம் ஜீவாத்மாவானார், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். எங்க அதை செய்தார்? அவர் மரித்த போது ஆவியை மேல அனுப்புறாரு. திரும்ப பெந்தெகோஸ்தே நாள் மறுபடியும் நம்ம மேலே வந்து நம்முடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்து இப்பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஊழியம் தந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய ஊழியம். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஊழியம். அப்படின்னா மாம்சத்தின்படி ஜட்ஜ் பண்றது கிடையாது. ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லும் போது ஆவியானவருடைய 9 வரங்களும் இருக்குது, 9 கனியும் இருக்கிறது. கேரக்டர் இங்க பேஸ் பண்ணி வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆவியானவருடைய இந்த ஆவிக்குரிய ஊழியத்தினுடைய மிக விசேஷமான சில காரியங்களிலே ஒன்று, ஆவிக்குரியவர்களுக்கு மனதிலே யார் மேலும் கசப்பு இருக்காது. ரோமர் 5:5 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டதா, தேவ அன்பே நம் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கை தட்ட மாட்டீங்களா? அத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு மொழிபெயர்ப்புல love of God shed abroad in our heart. அதாவது நாம சில நேரத்துல பிரெட் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அப்ப அது மேல ஜாமும் வேற ஏதோ ஒண்ணு தடவுறோம்ல, ஒரு கேப் இல்லாம தடவும். அப்படித்தானே? இல்ல நான் பாதி தான் தடவேன். உங்களுக்கு சுகர் இருக்கோ என்னமோ தெரியல, அதை எடுத்து சாப்பிட எல்லாரும். சரி, அதை விடுங்க. ரெட்டு பட்டர்லாம் நமக்கு ஒத்தாகாது. சாப்பாட்டுலயோ இட்லிலையோ குழம்பு ஊத்தி அதுல கொஞ்சம் கூட ஒரு ரைஸும் கலர் மாறாம போட்டு அப்படி பிணைஞ்சி உழப்பி சொதப்பி உருண்டை புடிச்சு உள்ள தள்ளுறோம்ல, அந்த ஸ்ப்ரெட் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த அறிகுறி, அந்த அறிகுறியே கம்ப்ளீட்டா ஒரு ஆக்கிரமிப்பது போல் காணப்படுகிறது. பாருங்க, நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உங்கள் இருதயம் தேவ அன்பினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் பொசஸ் ஆயிடுச்சு, அப்படியே பீடிக்கப்பட்டுருச்சு, ஊறி போயிட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, யாரையும் மன்னிக்கும்படி கிரியை செய்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஊழியத்துல எத்தனையோ பேரை மன்னிச்சிருக்கு. வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆரம்பத்துல ஒரு ஊழியத்துல இருந்தோம். என் சாட்சியில உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஒரு பாஸ்டர் என்ன பத்தி கண்ணாபண்ணான ஸ்தாபனத்துக்கு எழுதி விட்டாரு. அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு சொன்னாங்க, பாஸ்டர் அவர் மேலதான் தப்புன்னு அப்படியே திருப்பி விட்டாங்க. ஏன்னா அதான் உண்மை. அப்ப எனக்கு கூட உள்ள ஆட்கள்லாம் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டாங்க. சிலர் நம்மள உசுப்பேத்தியே ரணகலம் ஆக்கிடுவாங்கல்ல. உடனே அந்த பாஸ்டர் அவர் இப்ப அப்புறம் எங்க சொந்தக்கார கூட ஆயிட்டான்னு வைங்களேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் 2 பேரும் சாரி அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனா எனக்குள்ள அவர் மேல ஒரு கசப்பு. ஓப்பனா சொல்றேன், பல இடத்துல போய் நான் பேய் துரத்தையும் ஊழியம் செய்வேன். இவரை எங்கேயாவது பார்த்த உடனே உள்ள
பூனையை தூக்கி வச்சு கொஞ்சி பாருங்களேன், உள்ள அது கர்ன்னு தான் இருக்கும். அது லவ்ல செய்தோ அது காட்டுல செய்தோ தெரியல. பட் அந்த மாதிரி இந்த பாஸ்டரை பார்த்தோன்னு எனக்கு உள்ள அப்படியே கிர்ன்னு. ஆனாலும் உடனே ஒரு ஃபேக் ஸ்மைல் எல்லாம் பண்ணி, ரைஸ்லாம் எப்படி இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ள சீக்கிரம் மண்டையை போடுவேன், உன் சாவுக்கு கண்டிப்பா வரமாட்டேன், நீ எல்லாம் இருக்கிற பாருங்க. உள்ள ஓடுது, வெளியில ஈடு மத்ததும் ஓடுது. ஆனாலும் ஊழியம் செய்ய பாருங்க இப்படி இருக்குது. ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப எல்லாம் ஈஸியா மன்னிச்சிடலாம். அப்ப வந்து ஆரம்பத்துல அவ்வளவு தெரியாதுல, உள்ள கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும்ல. ஒரு நாள் வயிற்றோட்டம் ஆயிடுச்சு, வந்துச்சு. அப்புறம் 3-4 நாள் தொடர்ந்து அந்த பிரச்சனை. மேனேஜர்கிட்ட போய் லீவ் கேட்டா, உனக்கு லீவ் இல்ல, உட்காந்து போயிட்டே இரு அப்படின்றான். நான் ஒரு போக்குவரத்து மந்திரியாவே மாறிட்டேன் பாருங்க. பலருக்கு புரியாத அளவுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆயிட்டேன். 5 நாள் 10 நாள் எங்க அம்மா வீட்டுல பயந்துட்டாங்க. அலோபதி, ஹோமியோபதி, என்னென்ன பதி இருக்கோ எல்லா பதியும் போய் ஒரே பேதியா தான் வெளியே போகுது. ஸ்டாப் ஆக மாட்டேன். 20-22 நாள் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. முழங்கால் போட்டு கையை உயர்த்தி, கர்த்தாவே இது எதனால் வந்ததுன்னா பாஸ்டர் காட்டுறார், இயேசு நாமத்தில் அந்த ஆள் எனக்கு பண்ண செய்வனே அவனுக்கு திருப்பி விடுகிறேன். எனக்கு 22 நாள், அவனுக்கு 44 நாள் போ சொன்னேன். அப்ப கர்த்தர் சொன்னார், நீ அவனை மன்னிக்கணும். ஓ லார்ட், ஐ அம் சோ சாரி. இந்த ஆளை போய் எப்படி எனக்கு மன்னிக்க முடியும்? அப்புறம் போயிட்டு வந்துட்டு இருக்கணுமே, அதுக்குனால பயந்துட்டேன். ஆனா நான் ஒண்ணு கேட்டேன், அது ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். கர்த்தாவே உங்க அன்பை என் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. அப்ப ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவன் தான். கை தட்டி பார்க்கலாம், இன்னைக்கு வரைக்கும் ஸ்டடியா இருக்குது. இப்படி எத்தனையோ பேர், ஒருத்தன்லாம் நிறைய பேர் குடும்பங்கள்ல என்ன என் ஒய்ஃப் எங்க பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும்னு நினைச்சாங்க. சீரியஸா சொல்றேன், என்ன பொல்லாதாவியோ என்னென்னமோ மெத்தெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. நான் அவங்களை கொல்லல, அவர்களை மன்னித்தேன். அவங்க கத்துன்னு அவங்களை கொல்லல, அவன் விதைச்சதை அவன் அறுத்த, அவ்வளவுதான். இந்த ராத்திரியிலே தேவன்பு நம் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கிறார்னா, சிலர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க, ஊழியத்திலே அல்வா கொடுத்திருப்பாங்க. ஓகே, நமக்கு முன்னாலே வாக்கு பண்ணி நம்மளை துரத்தி விட்டு எது வேணாலும் நடக்கலாம், கவலைப்படாதீங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் நம்மை அவர் வருகை பரியந்தம் நடத்துவார், அதுக்கு பின்னும் நடத்துவார். அதனால் தான் ஆவிக்குரிய ஊழியம், எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கு. இங்கதான் ஈஸியா மன்னிக்க முடியுது, நேசிக்க முடியாதவர்களை நேசிக்க முடியுது, உடனே அவர் கீழ்ப்படிந்து காரியங்களை செய்ய முடியும். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, வேகமா போகணும். அப்படி சொல்லி சொல்றாரு, நீதியை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் ஒரு மகிமை இருந்தால், நீதி கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தில் அவரே நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். தகுதி உள்ளவர்கள் ஆக்கினது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அன்பினால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் பேரை மறந்துட்டேன். அவர் ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க. அவர் சொன்னாரு, நான் சிறுவயது முதற்கொண்டு அன்பில்லாமல் வளர்ந்தேன். பிற்பாடு படிச்சு கஷ்டப்பட்டு வாத்தியார் ஆனேன். ஸ்கூல்ல பசங்க நான் உள்ள வந்துட்டாலே நடுங்குவாங்க, அட்டினாலும் அட்டி. அப்பா அம்மா கேட்டு அவங்களே அடிக்க போயிருவாங்க. இந்த வாத்தியாரே ஒரு டெரர் உள்ள வந்தா ஹிட்லருக்கு மாமே வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்படிதான் இதான் நல்லது என் பார்வைக்கு இருந்தது. ஏன்னா அன்பு தெரியாது. அதே மாதிரி வளர்ந்தேன். கடைசியில என்னையும் நம்பி ஒரு பெண்ணு வந்து அவளை கட்டி, அவள் தேவ அன்பினால் நிறைந்தவள். அல்லேலூயா. அவளுக்கு எப்பவும் பாட்டு ஜெபம். அவளு என்ன சின்ன தப்பு பண்ணாலும் கையில கிடைக்கிற தூக்கி அடிப்பேன். பொறுமையா திட்டினதில்லை, ஏத்து பேசினதில்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளை சின்ன வயதுல அடிச்சு துவைப்பேன். பிள்ளைகளை பார்த்தா மிரண்டு ஓடுவாங்க. பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் சமுதாயத்துக்கும் நான் நல்லதுதான் செய்யறேன் நினைச்சு வெறியனாய், உதாசீனாய், முரடனாய், துராக்கிரனாய் இருந்தேன். என் மனசாட்சியில நான் செய்யறது சரின்னு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அன்பு தெரியாது. மனைவி பிள்ளைங்க ஒரு கன்வென்ஷன் போனாங்க, கையில ஒரு ஆயுதத்தை கொண்டு அங்கேயே அவங்களை முடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகணுன்ற வெறியோட போனேன். ஆனால் அந்த கேம்பஸ் உள்ளே போகும்போது முதல் முறை என் கைகால் நடுங்க ஆரம்பித்தது. ஏன் மேலும் அன்பு ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா.
சொல்றாரு, பரிசுத்தாவி அபிஷேகம் அப்பதான் ஊற்றப்படுதான். இந்த ஆளு உள்ள போறாராம், நமக்கே தெரியாது. யார வேணாலும் தேவன் அபிஷேகம் பண்ணி தூக்கி எடுப்பாரு. அவன் தாண்டுவார். சொல்றாரு, இதெல்லாம் எங்க போச்சு தெரியல. என்ட்ரன்ஸ்ல இருந்து புல்பிட் வரைக்கும் மண்ணுல உருண்டு 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 போனேன். முதல்ல எழும்பி என் மனைவி காலில் விழுந்து என் பிள்ளைகளை முதல் முறை கட்டி அணைத்தேன். இன்றைக்கு நான் தேவ அன்பினால் ஊழியம் செய்கிறேன். பார்க்கலாம், அவ்வளவு பவர் இருக்குதுங்க. ஒருத்தர் கடிந்து கொள்றதும் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரதும். யூடியூப்ல எல்லாம் அந்த நாய் போன நாயெல்லாம் ஊழியர்களை பேசுறாங்க, தாக்கி பேசுறானுங்க, அவமதித்து குறை சொல்லி குற்றம் கண்டுபிடி, அது ஒரு ஊழியமா செய்யறாங்க. கேவலம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வளர முடியாது. இப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? அன்பு கிடையாது. அவர்களுக்குள்ளே பிசாசு என்னத்த சிப்பை இன்செர்ட் பண்ணாலும் தெரியல. சீக்கிரமாய் அவர்களும் மனம் திரும்பி தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். நம்முடைய தேசத்தினுடைய எல்லா பொல்யூஷனுக்கு ஒரே சொல்யூஷன், காட்ஸ் லவ். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். அந்த அன்பு எப்படி நமக்கு அவ்வளவு ஈஸியா வராது? பரிசுத்தாவி நம்மை அபிஷேகம் பண்ணும்போது அவர் அன்பு, அவருடைய சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், அறிவை உணர்த்துவாரோ, ஞானத்தை உணர்த்துவாரோ, ஆவிகளை பகுத்தறிவர, அந்நிய பாஷை பேசுதல், வியாக்கியானப்படுதல், தீர்க்க தரிசனம் சொல்லுதல், அற்புத அடையாளங்களை செய்தல், விசுவாசம் வர, குணமளிக்கு வர, எல்லாமே வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம், கர்த்தாவே நான் வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி என்னை பயன்படுத்தும். கர்த்தர் சொன்னாராம், நான் உன்னை என் அன்பினால் முதல்ல நிறைக்கட்டும். கடைசியில் அவர் சர்ச்சில் ஒரு குஷ்டரோகி வந்தான். எல்லாரும் ஒதுங்கி நின்னாங்க. இவர் ஆண்டவரை பார்த்தாராம், என்னை நீ பார்க்கிறது என்ன, போன்னு சொல்லி இவர் ஓடி போய் குஷ்டரோகியை கட்டி பிடிச்சாராம். அந்த குஷ்டரோகத்தினுடைய அந்த அழுகி போன சிலவைகள் எல்லாம் இவர் மேலே எல்லாம் விழுந்ததா. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். 3 நிமிடத்திலே இவன் சரீரம் குழந்தையின் சரீரத்தை போல் மாறியது. ஜெபமே பண்ணாம அற்புதம் நடந்தது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் நின்று நம்மை பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியானாலும், நிர்வாணமோ, நாசமோ, பெரிய லிஸ்ட் போடுறாரு. இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் பிரிக்க முடியாது. ஏன்னா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஓ பீப்புள், you are hearing God's love tonight. That means you are successful, you are blessed. ஒளிந்து போகிற ஒளி, இது ஆவிக்குரிய ஒளி. ஆவியானவர் வரும்போது அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அதோட முடிஞ்சிருதல்ல, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு வேலை செய்கிறது. நம்ம ஊர்ல நல்ல தாய், உங்களை சொல்லமா பொதுவா சொல்றேன், ஒரே மகனுக்கு தஞ்சாதியிலே கல்யாணம் கட்டி வைக்கிறான். பாவம், இந்த புள்ள மருமகளே, மணமகளே, வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. அவன் லெப்ட வைக்கிறாளோ ரைட் வைக்கிறாளோ வீட்டுக்குள்ள வா. கண் ஒரு மாதிரியா போகுது. செத்த எங்க அத்தையே வந்த மாதிரி இருக்கு. இவளை ஒரு நாள் மாமியா போட்டு கொடுமைப்படுத்தி, எல்லா மாமியார்களும் கொடுமைக்காரிகள் அல்ல, எல்லா மருமகளும் ரொம்ப பெரிய சூப்பர் கிடையாது. இது 2 பிரச்சனையுமே இருக்குது. எங்கேயாவது மருமகனுக்கும் மாமனாருக்கும் சண்டை வந்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறவேன், நேசிக்கிறவேன். நடைமுறையை மாத்துறதுக்கு தான் பரிகாரமா சொல்றேன். உங்களை தாக்கி பேசல, தயவு செய்து சரியா புரிஞ்சுக்கிறது. அப்ப இவளுக்கு என்ன ஆகுதுன்னா, இவன் ஒரு நாள் ஒரு மாமியாரால கொடுமைப்படுத்தப்படுறா. அவங்கள ஒண்ணு செய்ய முடியல, இவன் கொடுமையை சகிச்சுக்கிறா. அப்புறம் அவன் செத்துறா. ஆனா இவ அவளை செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவ போனாலும் இவன் மைண்ட்ல ஒரு கிராக், ஆத்மா சோல்ல உள்ள உண்டு பண்ணி, உள்ள பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப அதை விலைக்கு படிச்சேன்னா இந்த பஸ் போயிட்டு திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போக முடியும். அவ்வளவு இருக்குது. அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்ப அவ ஆத்மாவில, அவளுடைய எமோஷன்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி, இந்த சரீரத்துல ஒரு சின்ன கட்டின்றாங்களே, அந்த மாதிரி உணர்ச்சியல்ல ஒண்ணு இருக்குது. அது உள்ள மறைஞ்சு கிடக்கு. மறுமுக உள்ள வந்தவனு செத்து போனவளே உயிர் தெரிந்த மாதிரி இவ அவளை கொடுமை. இதுதான் வாழையடி வாழையாய் பல தேசங்கள்ல, நம்ம நாட்டில் நடக்குது. கொரியால கூட இருக்குதான், அப்படி இருக்குதான். ஆனால் ஒன்று, இதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. ஒரே நேரம் மாமியார் மேலும் மருமகள் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு தேவ அன்பு உள்ளே வந்தால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர பரிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். வரும் நாளிலே
கிறிஸ்தவ சமுதாயத்திலே, தேவ சபைகளிலே கொடுமை இல்லாத மருமகள், கொடுமை இல்லாத மாமியார்கள் எழுப்பி கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய போகிறார்கள். மகளை போல, தன் மகளை போல நேசிக்கிற இருதயம் மாமியாருக்கு எப்படி வரும்? திட்டுறதுனாலயோ, சண்டை பிடிக்கிறதுனாலயோ, சபிக்கிறதுனாலயோ வராது. நீதியை கொடுக்கும் ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம் தெரிந்தால் எல்லாம் நடக்கும். கை தட்டி பார்க்கலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கிறேன். சோ அது சொல்றாரு, இப்படி போலாம், நிறைய இருக்குது. நீதியை கொடுக்கும் ஊழியம், எல்லாம் சொல்லுங்க, நீதியை கொடுக்கும் ஊழியம். நீதி, the righteousness. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு பெரிய தேவ மனிதன், நான் ரொம்ப மதித்தவர், அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு நாள் சொன்னாரு, I am a sinner saved by the grace of God. But it is wrong. நான் ஒரு பாவி, கிருபையால் ரட்சிக்கப்பட்டேன். பாதிதான் ரைட். நான் ஒரு பாவி, கிருபையால் ரட்சிக்கப்பட்டபடியால் இப்பொழுது நான் நீதிமான். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். நீதி, நீதி சொல்றேனே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு சுய நீதி ரொம்ப டேஞ்சர். நமக்கு அருளப்பட்ட நீதி கிறிஸ்துவின் நீதி, தேவ நீதி. 2 கொரிந்தியர் 5 சொல்லுகிறார், நாம் அவர் பாவமில்லாத அவர் நமக்காய் பாவமானபடியால் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாய் இருக்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் இயேசு, எனக்கு ஒரு பிக்சர் ஞாபகம் வருது. நிக்கோதேமுடனே பேசும்போது சொல்றாரு, வெங்கல சர்ப்பம் மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவர்களால் உயர்த்தப்படுவார், அல்லது அவரை விசுவாசிக்கிறவன் உயர்த்தப்படுவார். ஏன்? வேற வேற சிம்பலே கிடையாதா? வெங்கல சர்ப்பனாலே பாம்பு, பேய் எல்லாம் சொல்றோம், ஒன் வே ட்ரூ தான். பட் வெங்கல சர்ப்பத்தை தன்னோடு ஒப்பிடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி, வைரத்தை வைரம் அறுக்கிற மாதிரி, ஆதாமின் நிமித்தம் விழுந்து போன இந்த உலகத்தின் பாவத்தை இயேசுவே சிலுவையில் பாவமானதினாலே, அவரே வெங்கல சர்ப்பமானதினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்ப இந்த நீதின்றது உள்ள ஒரு சிப் வைக்கிற மாதிரி. ஒரு செல்போன் புதுசு சூப்பர் கம்பெனி வாங்குறீங்க, அது என்னதான் டாப்பா ஐபோன் 15, 16, 17 எத்தனை வந்தாலும் அது வேலை செய்யணும்னா என்ன போடணும்? சிம் கார்டு போடணும். உண்மைதானே? நான் சொல்றேன், நீதி, தேவ நீதி நம்மளுடைய இருதயத்தில் அருளப்பட்டிருக்கிற சிம் கார்டாவே வேலை செய்கிறது. எப்பவுமே பரலோகத்துக்கு சிக்னல் இல்லாம போகும் சக்தி உள்ள. கைத்தட்டி நீதிக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அதனாலதான் ஒரு பெண்ணை கொண்டு வரான். யோவான் 8 அதிகாரத்தில் காலையில இந்த லேடியை பிடிச்சு கொண்டு வரானுங்க. இவனுக்கு வேலையை பாருங்க, காலையில 1000 வேலை இருக்கு நமக்கு. இவனுக்கு தேடி போய் சின்ன பசங்கள்லாம் இருக்கிறானுங்களா, அதை நீங்க படிச்சு பாருங்க, ஆச்சரியப்பட்டேன். சிறியோர் முதல் பெரிய சின்ன பசங்களும் போறானுங்க. இந்த வேத பாரகன், பரிசேயன், இந்த விளங்காத பையன் போய் என்ன பண்றானுங்க, அந்த பெண்ணை கையுமையுமா பிடிச்சிட்டானுங்க. அப்ப அவ கூட அந்த ஒரு தவறத்தை செஞ்சிருக்கணும்ல. அந்த யோக்கியம் உடனே எழும்பி அவனு வேட்டியை கட்டிட்டு அவனும் கல் எடுக்கிறான். இதான் நாட்டுல நடக்குது. அப்புறம் இவளை தர 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 இழுத்துட்டு வந்த மாதிரிதான். ஏன்னா அந்த நாட்கள்ல இவர்களுக்கு இந்த பெண்ணு செஞ்சு அவளை கொல்றது அவங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. இதை வைத்து நீதிபரரை எப்படி அவன் குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆனா மனுஷனுக்கு கொழுப்பு இருக்கலாம், இவ்வளவு இருக்க கூடாது பாருங்க. இவருடைய சூரியனுக்கே டார்ச் லைட் ஆன நாகர்கோயிலுக்கு அது என்ன படம் எனக்கு வாங்கி கொடுத்து மட்டி பழம் வாங்கி, கொடைக்கானலுக்கு ஐஸ்கிரீமா, திருநெல்வேலிக்கு அல்வான மாதிரி இவனை கொண்டு வந்துட்டு கேட்கிறாங்க, போதகரே இவரு தேவாலயத்துக்கு உள்ள போல வெளியே இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள, இப்படிப்பட்டவர்களை அவனிலே புழுவரல்ல சொல்றான். மோசே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மோசைக்கு எழுதி கொடுத்தவரை எங்க அப்பா தான், அவர் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கே நீ அவன் சொல்றான், நீர் என்ன சொல்லுங்க. இப்ப இயேசு ரைட் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுவானுங்க. ஆனால் அவர் கிருபையும் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யமே அவர் தான். அதுக்கு முன்னாலே பலத்த அற்புதங்கள், பல பரஸ்திரிகளை ரட்சித்திருக்கிறார். இப்ப அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவர் பேரே ரட்சகர். அதனால அவரு எஸ்னாலும் பிரச்சனை இல்ல, வேண்டானா அப்ப அவர் செய்தது நியாயமா? கட்டளை மீறிட்டாரா இருக்கும். எஸ்னாலும் பிரச்சனை, நோனாலும் பிரச்சனை. இயேசு இப்பொழுது குனிந்து தரையிலே எழுதினார். இதே தேவன் தான்
ஒரு நாளிலே 10 கற்பனைகளை எழுதினார். பெல்ஷத்சார் அரண்மனையில் மேனே மேனே தெக்கல் உப்பாசின் அங்கே எழுதினார். அன்றைக்கு தரையிலே எழுதினார். இன்றிரவு ஒரு இடத்தில் எழுத போகிறார். அது ஜீவ புஸ்தகம். அதிலே நம்முடைய பெயர்கள் பொறிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ தரையில குடிச்சு என்ன எழுதினாருன்னு தெரியல, எழுதுறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தன் போய் எட்டி பார்த்தானா அவன் பயோகிராபி எழுதினார். அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? எழுதினார். அவ லெவலுக்கு கீழே இறங்கி வரார் பாருங்க. அவர் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் அப்படி செய்ய முடியும். நமக்கு நம்ம லெவலுக்கு வராது. சில நான் லோக்கல் வாங்க, நீ லோக்கலா? லோக்கல் லெவலுக்கு வந்து உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தரை நான் பிரசங்கிக்கிறேன். எந்த பாவிக்கும் நம்பிக்கை இருக்கிறது? அதான் சுவிசேஷம். வந்து எழுதுறாரு. உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், எழுந்து உங்களில் குற்றம் இல்லாதவன் எவன்? எவன் யோக்கி? நம்ம பாஷையில சொன்ன எவன் உத்தமே? அவன் முதல் கல்ல போடுறான். இவெல்லாம் பிரமாணம் படிச்சு வச்சிருக்கான். எல்லாத்தையும் மோசே கற்பனை தெரியும். இவன் கைய உயர்த்தி அந்த பெண் மேல கல்ல அடிக்கிற போது அவன் மனசாட்சி பேசுறது, ஏய் நீயே பெரிய ஃப்ராடு, நீ போன வாரம் அங்க போனாலாக்கு. அவன் மனசாட்சி அவனை குத்தி கிழிச்சோட கையெல்லாம் ஆடுது. இப்ப அவனுக்கு கல்ல போட்டுட்டு ஓடிட்டான். அவனுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம், அந்த பெண்ணை இயேசுவை கொண்டு வந்தான். ஆனால் அவர்கள் செய்த பொல்லாத காரியம், அவளை விட்டுட்டு போனானுங்க. ஒருவேளை அந்த கூட்டத்துல நானும் ஒரு பரிசேயனா இருந்திருந்தா கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த லேடிக்கு முன்னாலே வந்து முழங்கால் போட்டு கையை உயர்த்தி இருப்பேன். அப்பொழுதே அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரும் அந்த கூட்டத்தில் இல்லை. ஆனா இதுல என்ன பெரிய வேதனைனா, பெரியோர் முதல் சிறியோர் வரை சின்ன பிள்ளைகளுடைய மனது கூட சில நேரம் கரப்டாகி இருக்கு. உண்மை. ஆதாம் நிமித்தம் இன்று குட் நியூஸ் சொல்றேன். நம் எல்லாருக்கும் ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்ல, நீதி கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் தான் ஊழியர்களே, நாம் எப்போதும் பரிசுத்தவான்களே தேடி போகிறவர்கள் அல்ல. எங்கே பாவி இருக்கிறானோ, எங்கே பெதஸ்தா ஒயின் இருக்கிறதோ, எங்கே சீர்கெட்டு போயிருக்கிறார்களோ, எங்கே இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள், அது எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஜீவனை அறிவிப்பதற்கா, இந்த நீதியை பறைசாற்றுவதற்கா நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நீதியை கொடுக்கிற ஊழியத்தை தந்திருக்கிறார். கைவத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமா, இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல கிளம்பணும். அதனால ஃபைனல் பாயிண்டா சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அருமையானவர்களே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் கர்த்தருக்கு செய்கிற இந்த ஊழியம் கர்த்தராலே கனம் பண்ணப்படும். ஒரு சிறியருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட கர்த்தர் நிமித்தம் தேவன் உங்களுக்கு பிரதிபலனை நிச்சயமாய் கொடுப்பார். கன்னியாகுமரி உபசரிப்புக்கு பேர் போனது. இப்பொழுது அதை அடுத்த லெவல்ல நாம கொண்டு போகணும். தேவ பிள்ளைகள் என் மீது காண்பித்த அன்பே அதற்கு ஒரு அடையாளம். உங்களுக்கு சொல்றேன், உங்களில் ஒவ்வொருவரும் ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாய் எழும்ப வேண்டும். உங்களுக்கு அவங்களுக்காக பரிந்து பேசுறது, ஜெபம் பண்ணுவது, மன்றாடுவது, அவர்களுக்காக இந்த நிலைத்திருப்பது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன், ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய ரட்சிப்பு ஒருபோதும் நஷ்டப்பட்டு போகாது. ஒரு டைம் உள்ள வந்துட்டார்னா திரும்ப போயிட்டு மறுபடி வருவாரல்ல. அப்ப பின்மாற்றம் சொல்றாங்க. பின்மாற்றம்னா என்ன தெரியுங்களா? சக சகோதரனை நேசியாமல் இருப்பதுதான் பின்மாற்றம். என்னை கேட்டா எல்லாரையும் மேலே கல்ல போடுறது, அவன் தான் பின்மாற்றக்காரன். அங்க தேவன் இருக்கிற போக மாட்டாரு. ஆனால் அவர் இருந்து உள்ளே அசைத்து பேசி சொல்றத பற்றிய உணர்வு கிடையாது. அது பேர் தான் பின்மாற்றம். ஆனாலும் உள்ள இருக்கிறார், துக்கத்தோட உள்ள இருக்கிறார். போக மாட்டார். அவர் சத்தியபரர். அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ள இருக்கிறது தான் வந்தார். அவர் எழுப்பி அவனை அபிஷேகம் பண்ணாவே கொடுக்கிறது கிடையாது. இல்லைன்னா எல்லாருமே அபிஷேகம் பெற்றலாமே. பரிசுத்தாவி பெற்றவர்கள் இந்த மாதிரியான சில தீய காரியங்களுக்கு போக முடியாது, வாய்ப்பு கிடையாது. மற்றவரை ஏமாத்துறது, மற்றவங்க ஊழியத்தை அபகரிக்கிறது நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். நல்ல மனுஷரை ஏமாத்தி அவருடைய நல்ல குணத்தை அட்வான்டேஜ் எடுத்து சர்ச்சை கைப்பற்றி ஜனங்களை கைப்பற்றி தானும் ஊழியர் செய்யணும். துணிகரமாக துஷ்டத்தனமாக போகட்டும். அவர் விதைத்ததை அவர் அறுப்பார்.
ஆனால் நமக்கு ஒரு நிலைத்திருக்கிற ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்க. சில ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லட்டுமா? உண்மையானது நிலைத்திருக்கிறதுடைய அர்த்தத்தை சொல்லட்டுமா? இப்ப அபிஷேகம் பெற்ற நீங்க எல்லாருமே பேய் துரத்தலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நைட்ல இருந்து அதை நீங்க செய்யலாம். எனி டைம் எந்த பேயும் உங்களை கண்டுதான் பயப்படுமே தவிர நீங்க எந்த பேய்க்கும் பயப்பட வேண்டியது. இப்ப ஒரு கேள்வி, நான் போய் கிராமத்துல ஒரு 10 பேயை துரத்திட்டா நைட் வந்து தூங்கும் போது இந்த ஜெகன் மோகினி சவுண்டு சலங்க பேய்ட்ட கேட்கிற வேற மியூசிக்கே கிடையாதா? எல்லா பேயும் சலங்க சத்தம் தான் போடணும். அப்படி வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். செகண்ட் பார்ட் சூப்பர். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கை தட்டி பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 100 பேர் இல்ல 1000 பேர் துரத்தினாலும் நீங்க திரும்பி வரும்போது எப்போதும் 1-2 தூதன் வந்தால் இப்பொழுது ஒரு சேனையவே கர்த்தர் உங்களோடு அனுப்புவார். பிசாசு ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு ஷேக்கிங், ஒரு கலக்கல் உண்டாகும். இதுவரைக்கும் அப்படி யாராவது சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த பொய்யிலிருந்து வாங்க. இதற்கு பேர் தான் நிலைத்திருக்கிற ஊழியம். ஏன்னா அப்போஸ்தலரை எந்த பேய் வந்து தொந்தரவு படிச்சு, எந்த ஊழியர் யூதாசை வந்து சாத்தான், அது வேற ஸ்டோரி. பட் அட்டாக் கிடையாது. அதே மாதிரி நீங்க எத்தனை வியாதிஸ்தன் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது வராது. நான் கொரோனா காலத்துல நிறைய பேருக்கு மாஸ்க் இல்லாமலே கை வைத்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அவங்க தான் சுகமாயிருக்காங்களே தவிர எனக்கு எந்த வியாதியும் வந்ததே கிடையாது. ஒரு நாளும் கொரோனா வரல. அதுல நல்லாவே ஊழியம் செய்தோம். போன்ல ஜெபம் பண்ணோம். ஒரு டாக்டர் மூச்சு விட முடியல, லாஸ்ட் ஸ்டேஜ். சொன்னேன், நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பார். அந்த மினிட் அவர் சுகமாயி கூட உள்ள டாக்டருக்கு அவர் ஜெபம் பண்ணி சுகமாயிட்டாங்க. நீங்க எத்தனை நோய் சுகமாக்கினாலும் நோய் உங்களுக்கு திரும்ப வராது. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப நானு பாருங்க, ஒரு ஃபேக்ட் சொல்றேன். உள்ள வந்து இயேசு வந்த பிற்பாடு நீங்க ஆவியில எந்த பாவமும் செய்ய முடியாது, செய்ய மாட்டீங்க. ஆனா மைண்ட்ல, சரீரத்திலே செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதை கர்த்தர் மன்னித்து உங்களை தூக்கி எடுத்து முன்னோட ஸ்பீடா ஓடப்படுவா. அதனால் இன்றிரவு பின்மாற்றக்காராய் இருந்தாலும், தூரமாய் இருந்தாலும், ஆணா இருந்தாலும், குறிப்பாய் பெண்களாய் இருந்தாலும் உங்களை எல்லாம் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில பரிசுத்த ஆவியில கொண்டு போய் முடிக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. விடுதலை என்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேர்டு. கம்ப்ளீட் ஃப்ரீடம். தவறான கொள்கைகள், தவறான அபிப்பிராயங்கள் எப்பவுமே நம்ம கஷ்டத்துல தான் இருக்கணும். அது பைபிள் ட்ரூத் கிடையாது. ஊழியத்துல வரும்போது எல்லாருக்கும் சில பாடுகள், கஷ்டம் இருக்கும். ஆனா பொருளாதாரத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவர் பிரியம். ஏன்னா இது நிலைத்திருக்கிற ஊழியம். ஆசரிப்பு கூடாரம் கட்ட காணிக்கை எடுத்தா போதும் சொல்ற மாதிரி வச்சான். அங்குள்ள ஆட்கள் சொல்றாங்க, வந்து கொட்டிட்டே இருக்கேன், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடு. மோசைக்கு பிரச்சனை வாங்குறதல்ல, வாங்கி எப்படி ஸ்டாக், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதுதான் நடக்க போகிறது. தேவைக்கும் அதிகமா எல்லா ஊழியர் பேர்ல பேசுகிறேன். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்புவதாக. உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்கள் லட்சங்களில் அல்ல கோடிகள் வருவதாக. இல்ல பாஸ் எனக்கு வேணாம், எங்கள் கொடுத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி எல்லாரும் நிரம்பி சம்பூர்ணமா தேவ ராஜ்யத்தை கட்டணும். கவர்மெண்ட், மற்ற பொலிட்டிக்கல் பவர், மற்ற ஃபைனான்ஸ் பவர், வந்தவன் போனவன் எல்லாரும் உங்களுக்கு முன்பா சல்யூட் அடிக்கணும். உங்களுக்கு ஃபைனான்ஸ் இருந்தா தான் நடக்கும். அதை கர்த்தர் கொடுக்க விரும்புறார். நிலைத்திருக்க. ஆனா அதுக்கு உங்க மைண்ட் மாறணும். மைண்ட் மறுரூபமாகணும். எஸ், நான் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறேன். கர்த்தருக்காக தேவராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேன். கஞ்சத்தனம், கர்மித்தனம், பிச்சைக்காரத்தனத்திலிருந்து வெளியே வருகிறேன். இனி நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். வாங்க, கர்த்தர் உங்களுக்கு பிசினஸ் தருவார், வழிகளை தருவார், வாசல்களை தருவார். ஏனென்றால் நாம் இருக்கிற ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம். இது ஆவிக்குரிய ஊழியம், நீதியை கொடுக்கிற ஊழியம், தகுதியாக்கியபடியாக அவரே நம்மை தகுதியாக்கிற ஊழியம், விடுதலையின் ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் வந்ததினாலே பலத்தின் மேல் பல, விசுவாசத்தின் மேல் விசுவாசம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் எழும்பி நில்லுங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 5 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். எல்லாம் 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்து. நான் ஒரு ஜெபம் சொல்வேன். நீங்க அதை சொல்லி முடித்தவுடன் கொஞ்ச நேரம் அப்படியே
சைலண்ட் ஆவியானவரை வரவேற்பு. தம்பி அழகா கீபோர்ட் மாத்திரம் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பலமா கைத்தட்டி வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்துங்க. அந்த நேரத்திலே உங்கள் சரீரம் சுகமாக்கப்படும், பலவீனங்கள் மாறி பலனாகும். இப்ப 2 நாள் உங்களுக்கு நடந்த ஹீலிங்கை விட இன்னைக்கு அதிகமா நடக்கும். அதை விட கிரேட் நியூஸ், உங்கள் கைகளிலே அற்புதம் நடக்கும். உங்க கையை கொஞ்சம் பாருங்களேன், உங்க கையை கொஞ்சம் பாருங்களேன். நீங்களே உங்க கையை பார்த்து பிரார்த்தனை சொல்லுங்க. இந்த கை, இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரியின் நம்பிக்கை. ஆமா, இதுவரைக்கும் நான் ரொம்ப பேர்கிட்ட போய் தலையை கொடுத்தேன், ஃபைன். ஆனா இனிமேல் பலர் தலையில இந்த கை போடுவோம். அப்படி சொல்லுங்க, தேவன் அப்படி செய்வார். இயேசு நாமத்தில் ஊழியர்களுக்கு அப்படி நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? நான் சொல்ல சொல்ல சத்தமா சொல்லுங்க. பரலோக பிதாவே, சவுண்ட் பத்தாது. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நான் சிலுவை அண்டை வருகிறேன். இயேசு எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரமேறி போய் என்மேல் நம்முடைய பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமா இன்றைக்கு பொழிந்தருளுவா. அவர் ரத்தம், அவருடைய வார்த்தை, புண்ணியங்களால் நான் தகுதி உள்ளவனாக்கப்பட்டிருக்கிறேன். அவரே என்னை தகுதி உள்ளவனாக்கி இருக்கிறார். இப்பொழுது எனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாருமே ஊழியம் தான். சொல்லுங்க, எனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியம் ஆக்கினி தீர்ப்பு கொடுக்க ஊழியம் அல்ல, இது நீதியை கொடுக்கிற ஊழியம். ஒளிந்து போகிற ஊழியம் அல்ல, ஆவிக்குரிய ஊழியம். இந்த ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம். இதில் மகிமை மேல் மகிமை அடைய பரிசுத்தமானவரே, சொல்லுங்க, திருத்துவத்தின் 3ஆம் நபரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். என்னை ஆளுகை செய்து அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்யுங்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.